இந்த விஷ்ணுமாயாவுடைய அறிமுகம் கிடைக்கப்பட்டவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த சுவாமி வந்துட்டாருன்னா துரதிஷ்டம் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. எத்தனையோ பேர் கடனோட வந்திருக்காங்க. இந்த குபேரலட்சுமியுடைய அருட்பார்வைப்பட்டா எல்லாம் சரியாடும். குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு. மடத்தை பொறுத்த வரைக்கும் சனியவே நேரடியா பார்க்கக்கூடிய அம்சம். குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளாங் க்ளௌங்கம் கணபதயே, ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளாங் க்ளௌங்கம் கணபதயே, ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளாங் க்ளௌங்கம் கணபதயே. 3 ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளாங் க்ளௌங்கம் கணபதயே, ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளாங் க்ளௌங்கம் கணபதயே. மனசார வேண்டிக்கோங்க. இந்த விஷ்ணுமாயாவை பொறுத்த வரைக்குமே இங்கே ஸ்ரீமடத்தில் 6 அடி உயர விஸ்வரூப விஷ்ணுமாயாவாக எழுந்தருள் இருக்கிறார். இந்த சுவாமியை கேரளாவில் ஒரு 100 கோயிலில் பார்த்துருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இந்த விஷ்ணுமாயாவுக்கு இவ்வளோ பெரிய இடம் சன்னிதானம் அமைந்திருக்கிறது. யாருக்கு யார் இங்கும்பாங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இப்போ அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா எதேச்சியா ஏதோ வந்தார். அதுக்கு அந்த கனெக்டிவிட்டியை உருவாக்குறது தான் கடவுள். கடவுள்னா என்னென்னா அதுக்கான சரியான ஆச்சாரியரை சந்திப்பது, சரியான தெய்வத்தை சந்திப்பது. இதெல்லாம் அவ்வகையில் இந்த விஷ்ணுமாயாவுடைய அறிமுகம் கிடைக்கப்பட்டவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த சுவாமி வந்துட்டாருன்னா துரதிஷ்டம் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. மனசார வேண்டிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் பரமசிவன் 3ஆம் திருக்கண்ணில் நின்று மூடலோடைய பிறந்த தேவா, மூடல் பொழிச்சு நோக்கும் போல் குத்தாத்தக்காது முறியாத சங்கிற்கு இடம்பிரிமாலா வலம்பிரிமாலா ஏகப்பட்டம் மைகப்பட்டம் பொன்னின் முன்னேங்கியே சேவிச்சு படிக்கணும் எனக்கு வசமாயிருக்காய ஸ்வாஹா பூமாந்தகாராய ஸ்வாஹா. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. ஸ்ரீமடம் வந்தருளிய சக்கரவர்த்திக்கு, லோகமாளும் விஷ்ணுமாயா சுவாமிக்கு ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு. ஓம் நமஹ ஹ்ரீம் நமஹ கருங்கொட்டி சுவாமினே நமோ நம ஸ்வாஹா. ஓம் நமஹ ஹ்ரீம் நமஹ குட்டிகல்ப சுவாமினே நமோ நம ஸ்வாஹா. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. ஸ்ரீமடம் வந்தருளிய சக்கரவர்த்திக்கு. அடுத்ததாக இந்த கால பைரவருக்கான ஹோமம். நிறைய பேர் பெரிய பிரச்சனைகளே என்னென்னா, நல்லா போயிட்டு இருந்த லைஃப் சார் யாருன்னே தெரில, திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய கடனில் மாட்டின்னுட்டேன் லைஃபு அப்படின்னா, இந்த கால பைரவருக்கு தான் இந்த ஹோமங்கள் பண்ணும்போது அந்த கால பைரவருடைய வேள்வியினால் கடன்கள் எல்லாம் தீருகிறது, தீரா பெருவியாதிகள் தீருகிறது. மனசார வேண்டிக்கோங்க. கால காலாஜ வித்மஹே காலாதீதாய தீமஹே தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. கால காலாஜ வித்மஹே காலாதீதாய தீமஹே தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். இத்தனை திரவியங்கள் இங்கே இருக்குது. இதில் வெண்கடுகுக்கு என்ன சிறப்புனா, நமக்கு திருஷ்டி தோஷம் சரியாகிறதுக்கு வெண்கடுகை விட பெரிய வைத்தியம் எதுவும் கிடையாது. அதனால தான் இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, திருஷ்டி துர்கான்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, திருஷ்டி துர்கா. திருஷ்டி துர்காவுக்கு கூட இந்த வெண்கடுகு தான். இந்த வெண்கடுகு எப்படி படப்படன்னு வெடிக்குதோ இந்த மாதிரி நம்ம திருஷ்டிகள்லாம் சரியாயிடும் பேர். தினமும் இந்த வெண்கடுகு வச்சு பூஜிப்பவர்கள் சகல விதமான. அது இன்னொன்று, இந்த பைரவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. சனீஸ்வரனுடைய குருவே இந்த பைரவர் தான். பைரவர்னால் நம்ம சிவன் கோயிலில் இருக்கிற பைரவர், அவர் வந்து கடன்களை தீர்ப்பவர் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த பைரவருடைய பிரதானமே என்னென்னா சனீஸ்வரனுடைய குரு. இவரை வணங்குறவங்களுக்கு சனியினால் ப்ராப்ளமே வராது. தான் இதில் இருக்க பெரிய விஷயம். அடுத்ததாக பத்ரகாளி, காளிக்காக செய்யப்படுகிற பூஜைகள். ஏதாவது ஆபிச்சாரம் மாதிரி மாந்திரிகம் மாதிரி இருந்தால் சரியாகிறதுக்காக காளிகாஜ வித்மஹே வனவாசின்யாய தீமஹே தன்னோ பத்ரகாளி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. காளிகாஜ வித்மஹே வனவாசின்யாய தீமஹே தன்னோ மசான பிரச்சோதயாத் ஸ்வாஹா. காளிகாஜ வித்மஹே வனவாசின்யாய தீமஹே தன்னோ அகோர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. காளிகாஜ வித்மஹே வனவாசின்யாய தீமஹே தன்னோ பத்ரகாளி பிரச்சோதயாத் ஸ்வாஹா.
பத்ரகாளி தாயாருக்கு. அடுத்ததாக ஸ்ரீமடத்தினுடைய செல்லம் இந்த குபேர லக்ஷ்மி. இங்க மட்டும்தான் இந்த லக்ஷ்மியை இத்தனை மெனக்கட்டு பூஜைகள் பண்றோம், வேள்விகள் பண்றோம். இதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த ஸ்ரீமடம் வந்த யாரும் வெறுங்கையோடு சென்றதே இல்லை. எத்தனையோ பேர் கடனோட வந்திருக்காங்க. இந்த குபேர லட்சுமியுடைய அருட்பார்வை பட்டா எல்லாம் சரியாயிடும். இந்த லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு நிறைய இருக்கு. இந்த செந்தாமரை மலர்களாகட்டும், இந்த மறிக்கொழுந்து மாதிரி விஷயங்களாகட்டும், மல்லிகை மலர்களாகட்டும், அது மருதாணி ஆகட்டும், இதெல்லாம் பார்த்து பார்த்து இங்கே இருக்கிற பக்தர்கள் பறிச்சுட்டு வராங்க. அவர்களுக்கெல்லாம் என் நன்றிகள். அவ்வகையில் ஸ்ரீசுக்த ஹோமம் மனசார வேண்டிக்கோங்க. ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜரத்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ தியாமஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீமுபக்பஹே ஷீர்மாதேவீரதுஷதாம் காம் சோஸ்மிதாம் ஹிரண்யப்ராகாராமார்த்தாம் ஜுலந்திம் திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிஹோ பக்வயே ஸ்ரீயாம் சந்திராம் பிரபாசாம் யததா ஜுலந்திம் ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாமுதாராம் தாம் பத்மினீமீம் சரணமஹம் பிரபத்ய லக்ஷ்மீர்மே நச்சிதாம் द्वामृणे ओम विग्रध्ये नमः ओम विद्याय नमः सर्वभूतहितप्रदाय नमः श्रद्धाय नमः ओम विभूत्ये नमः ओम आदित्ये नमः ओम दिव्ये नमः ओम दीप्ताय नमः ओम वसुदाय नमः ओम आदिलक्ष्मी नमः ओम गजलक्ष्मी नमः ओम धान्यलक्ष्मी नमः ओम वीरलक्ष्मी नमः ओम विजयलक्ष्मी नमः ओम संधानलक्ष्मी नमः ओम सौभाग्यलक्ष्मी नमः குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு நீ இறங்கா எனில் புகழ் ஏது, அம்பா நீ இறங்கா எனில் புகழ் ஏது, தாயிரங்கா எனில் சேயுயிர் வாழுமோ, தாயிரங்கா எனில் சேயுயிர் வாழுமோ, சகல உலகிற்கும் நீ தாயல்லவா, அம்பா நீ இறங்கா எனில் புகழ் ஏது, பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌ நாற்கவியும் தொழுகும், நாற்கவியும் தொழுகும் உலகோர்க்கும் மெய்ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும், அம்பா நீ இறங்கா எனில் புகழ் ஏது. குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு. அடுத்ததாக இந்த அம்பாளை பத்தி தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்தமானவங்க அப்படின்னா, லக்ஷ்மிக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னா யார் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. யாரெல்லாம் துருளி நேசிப்பார்களோ அவர்களெல்லாம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் தீய பழக்கங்கள் இல்லாதவர்களோ லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் ரொம்ப ஆச்சாரமாக இருக்காளோ அவெல்லாம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மிக்கு எங்கெல்லாம் இருப்பதில்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது. எங்கெல்லாம் பெண்கள் அழுகிறார்களோ அங்கெல்லாம் இருப்பதில்லை, எங்கெல்லாம் சூதாடுகிறார்களோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பதில்லை, எங்கெல்லாம் மது அருந்துகிறார்களோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பதில்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு போகிறது. சரி, லக்ஷ்மினா என்னங்கிறது நம்மளோட சக்தி. இன்னைக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கணுங்கிற நினப்பு தான் லக்ஷ்மி, வேற எதுவும் லக்ஷ்மி கிடையாது. இந்த லக்ஷ்மிங்கிறது தான் அந்த சக்தி. குபேர லட்சுமி மனசுல வேண்டிக்கோங்க. அடுத்ததாக நவகிரக சுத்தம் ஒரு தடவை பண்ணிட்டேன்னா கிரக தோஷங்களே இருக்காது. தான் நவகிரக ஹோமம். இதை நம்ம டெய்லி பண்றோம், அதனால தான் இதுல விசேஷம். ஓமாதித்யேன ரஜதாவர்த்தம அனோனி வேசயன் அமிர்தம் மிருத்யஞ்சா இரண்யேன சவிதாரதேன தேவோயா திபுனா விவச்சன் அக்னிம் தூதம் ரிணிமஹே ஹோதாரம் விஸ்வவேதம் அச்ச யஜ்யச்ச சுக்ரதோஹம் ஏசாமி ஜெய பசுபதி பசூனாம் துதுஸ்பதாம் உததத்வபதாஹம் நிஸ்கிரீதோ யம் யக்கியம்பாஹமேத்ரா யஸ்கோசாயதமானத்ய சந்தோ அதிதேவதாப்ய ஸ்வாஹா பிரத்யதிதேவதாப்ய ஸ்வாஹா நக்ஷத்திரதேவதாப்ய ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே சூரியகிரகாய ஸ்வாஹா சூரியகிரகதோஷோ நிர்தோஷோஸ்தோ ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம்சஹ மந்தாய ஸ்வாஹா 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 ப்ராம் ப்ரீம் ப்ரௌம்சஹ மந்தாய ஸ்வாஹா. இந்த சனீஸ்வரனை பொறுத்த வரைக்குமே உலகத்துல ரொம்ப டஃபஸ்ட் காடுன்னா இந்த சனீஸ்வரன் தான். இந்த கிரகம் மட்டும்தான் தர்ம தேவதைன்னு பேர். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் சனீஸ்வர பகவான். அவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். இந்த சனீஸ்வரனை பொறுத்த வரைக்குமே இவருடைய அனுகிரகம் பெறது ரொம்ப கஷ்டம். பக்கா ஷாப்ல ஒரு பர்சன் இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் சனீஸ்வரன்ட்ட பழைக்கவே முடியும். இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. ஸோ அப்போ இந்த சனீஸ்வரனை திருப்திப்படுத்துகிற ஒரே விஷயம் எள்ளு தானியம், இந்த ப்ளூ கலர் புஷ்பங்கள்,
அன்னதானம் அது மாதிரிலாம். ஸோ அதனால் நிறைய ஜோதிட பதிவுகளில் பார்ப்பீங்க, கருப்பு கலர் சட்டை போட்டுக்கணும், கருப்பு கலர் செருப்பு போடணும், அந்த மாதிரிலாம் வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் கேட்பீங்க. ஸ்ரீமடத்தை பொறுத்த வரைக்கும் சனியவே நேரடியாக பார்க்கக்கூடிய அம்சம். மனசார வேண்டிக்கோங்க, இந்த அக்னி தான் சனி. மனசார வேண்டிக்கோங்க. ஓம் பிராம் ப்ரீம் பிரம்சா மந்தாய ஸ்வாஹா, பிராம் ப்ரீம் பிரம்சா மந்தாய ஸ்வாஹா, பிராம் ப்ரீம் பிரம்சா மந்தாய ஸ்வாஹா. ஓம் ப்ளாம் ப்ளீம் ப்ளோம்சா கேதவே ஸ்வாஹா, ப்ளாம் ப்ளீம் ப்ளோம்சா கேதவே ஸ்வாஹா, ப்ளாம் ப்ளீம் ப்ளோம்சா கேதவே ஸ்வாஹா. கீர்த்தி தேவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் பம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேன்மயாய் ரக்ஷி ஆதித்யாய தோமாய மங்களாய புதாய ராகவே கேதுவே ஆதிதேவதாபிய ஸ்வாஹா பிரத்யே தேவதாபிய ஸ்வாஹா. வேற மகாலட்சுமி தாயாருக்கு ஜெய், ஜெயலட்சுமி தாயாருக்கு ஜெய், ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு ஜெய்.
ஓம் 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 விஷ்ணுமாயா சுவாமினே நமः. ஓம் 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 பத்ரகாளியாயே நமः. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு ஜெய். மடமந்தேவிய சக்கரவர்த்திக்கு ஜெய். லோகமாகும் விஷ்ணுமாயா சுவாமிக்கு ஜெய். ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு ஜெய். வீர மகாலட்சுமி தாயாருக்கு ஜெய். வீர மகாலட்சுமி தாயாருக்கு ஜெய். வீர மகாலட்சுமி தாயாருக்கு ஜெய். ஆ